வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி பிளாட் பண்ணுறது, அதாவது இது எப்படி வரைகிறது, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பிகினர் லெவல் தான். ஸோ நீங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் இந்த வீடியோ இருக்காது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கன்ஃபார்ம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது, இது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக போயிட்டு ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுங்கும் போதே உங்களுக்கு ஒன்று தெரியும், ஒன்றும் தாங்கி பிடிக்குது அப்படின்ட்டு. ரெசிஸ்டன்ஸுங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும்? மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்ம கெப்பாசிட்டர் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை தடுத்து நிறுத்துதுன்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலை பிரேக் பண்ணணும், அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ கீழேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸை வந்து இது ரெசிஸ்ட் பண்ணி நிறுத்திக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே கேண்டிலோட கீழே இருக்கும், ஓகேங்களா? ஸோ கேண்டில் கீழே இப்போ ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகுது, அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 85 ரூபா வருது, ஓகேங்களா? ஸோ 85 ரூபா வந்து நின்றுட்டு மறுபடியும் 85 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஒரு 90 ரூபா போகுது, ஓகேங்களா? 90 ரூபா போயிட்டு மறுபடியும் 85 ரூபாயிலே வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் சப்போர்ட், ஓகேங்களா? ஸோ அந்த இது தான், அந்த ஒரு ப்ரைஸை பிரேக் பண்ண முடியாமல், கீழே பிரேக் பண்ண முடியாமல் இருக்கும்போது வந்துன்னா அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா வந்து இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து 85 ரூபாயிலேருந்து மூவ் ஆகுது, அது போய் 100 ரூபாய் அச்சீவ் ஆகுது. 100 ரூபாய் அச்சீவ் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வருது, ஒரு 90 ரூபாய்க்கு வருது. 90 ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் 100 ரூபாயே போய் அச்சீவ் ஆகிட்டு மறுபடியும் கீழே வருது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த 100 ரூபாயில் ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? அந்த மேலே இருக்கக்கூடிய லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேவ் வரைஞ்சி காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த வேவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனையே பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கோடாக வரைகிறது பெஸ்ட்டாக இல்லை ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைகிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா வந்து ரெக்டாங்கிள் இஸ் பெஸ்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாயில் வந்து நிற்கும், இன்னொன்று 91 நிற்கும், இன்னொன்று 89 நிற்கும். ஸோ இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நம்ம ஒரு ரெக்டாங்கில் வரைஞ்சோம்னா பார்த்திங்கன்னா அது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறோம் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு வேவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேவில் எல்லாத்துலேயுமே கேண்டில்ஸ் இருக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ இப்போ நீங்கள் வரைகிற பாருங்க மேலே. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே லைனே டச் ஆகிருக்கு, இன்னொன்று மீடியமில் இருக்குது, இன்னொன்று மீடியமில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதுனா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள், ஒன்று ஆரம்பிச்சதில் இருக்குது, இன்னொன்று பாட்டமில் டச் ஆகிருக்கு, இன்னொன்று மேலே லைட்டாக மட்டும் டச் ஆன மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜோனாக ஐடென்டிஃபை பண்ணும்போதுன்னா அந்த ஜோனை நம்ம பிரேக் அவுட் பண்ணும்போது எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம பண்ணுறதே ப்ரெடிக்ஷன் தான். அந்த ப்ரெடிக்ஷனாக பர்ஃபெக்டாக கொண்டு போகிற வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் இங்கே போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டே ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா வந்து மேலேருந்து கீழே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லைன், அந்த ப்ரைஸிங் லெவல், கீழேருந்து மேலே போகக்கூடிய ஒரு கேண்டிலுக்கும் அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மேலேருந்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 110 ரூபாயிலேருந்து 100 ரூபா வருது, ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் நடக்குது, ஓகேங்களா? ஸோ ரீடெஸ்ட் நடக்குது. அந்த ரீடெஸ்ட்னா என்னங்கிறத நான் பின்னாடி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் கீழே இறங்குது, கீழே இறங்கிட்டு மறுபடியும் அதே லைனில் வந்து அதே 100 ரூபாங்கிற ப்ரைஸில் கீழேருந்து மேலே வந்த கேண்டில் அதை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? மேலேருந்து கீழே வந்ததுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒரே லைன் ரெண்டு விதமாகவும் ஆக்ட் ஆகும். பட் இங்கே ப்ரைஸிங் லெவல்ஸை பொறுத்த இருக்குது, அந்த ப்ரைஸ் வந்தால் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து செல்லிங்ஸ் நடக்கும், ஓகேங்களா? சப்போர்ட் ஜோன்ஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பையிங்ஸ் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அது மேலேருந்து கீழே வரக்கூடிய கேண்டில் அந்த ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம்
கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து யூஸ்வலாகவே நடக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட்னு சொல்லுவாங்க. எப்போ டிமாண்ட் இருக்கோ அங்கே அந்த பொருளோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஒரு பொருளுக்கோட விலை அதிகரிக்கணும்னா அங்கே டிமாண்ட் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் மேலே ஏறும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து சப்ளை ஜோன்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. டிமாண்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோனில் இருக்கும் ஓகேங்களா. அதே சப்ளை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எஸ் கிராஸ் நான் வச்சுங்க. எஸ் சப்போர்ட் எஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், எஸ் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். அதை வச்சுக்கினாலே மீதி ரெசிஸ்டன்ட் அண்ட் டிமாண்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக ரியல் டைம் கிராஃபில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியோட ஒரு 5 மினிட் சார்ட் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ப்ரைஸிங்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா. ப்ளூ டாட் வச்சு மார்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வரையறேன் பாருங்கள். ஸோ எங்கே அந்த எல்லோ லைன் இருக்கோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேவ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும். டவுன் வந்த அந்த ஒரு வேவ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் ஜோனையும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் வரையணும் ஓகேங்களா. ஸோ இதனால் எனக்கு என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னா வந்து ஒரு கீ லெவல்ஸில் எப்போவுமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அல்லது அந்த ஒரு லெவல் ஆஃப் ப்ரைஸிங் லெவல்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெசிஸ்ட் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு பிளேஸில் வந்து சப்ளையும் இருக்கும், டிமாண்டும் இருக்கும்னு மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை இருக்கும், சப்போர்ட்டாக இருந்தால் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயம் தான் அங்கேயும் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸோட டைரெக்ஷனே மாற்றக்கூடிய ஒரு லெவல்ஸாக இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரியான லெவல்ஸ் அப்போ தான் நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு இதை வச்சு ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது நான் எண்ணில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நெஃப்டியோட ஒரு சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்டாக இருக்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வரைஞ்சி இதை நீங்கள் பிளாட் பண்ணுறது மூலிமா உங்களோட ஃப்யூச்சர் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து கீழே வந்துன்னா எந்த இடத்துலலாம் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும், இல்லாட்டி எடுக்கும் ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கும் ஓகேங்களா, அப்படிங்கிறத உங்களால் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி நான் இதை கரெக்டாக எடுக்கிறது அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஜோன்ஸை நேராக உங்களுக்கு இப்போ டவுன் வரங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேயில் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு பேஸ் பண்ணி இந்த ஒரு சப்போர்ட் ஜோனை நீங்கள் இன்றைக்கான மார்க்கெட்டுக்கு எழுதலாம். சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல் இருக்குது அப்படின்னா ஆல் டைம் ஹைல் இருக்கும்போது எனக்கு ப்ரீவியஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்திருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுங்க மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதை வந்து சிம்பிளாக நீங்கள் கரெக்டாக பிளாட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களோட டார்கெட்டை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அதாவது என்ன, இந்த மாதிரி நான் லைன் போட்டு ஜிக்ஸாக்காக வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த லைனை வரைஞ்சிட்டு எங்கெங்கெல்லாம் டாப்பெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை போட்டு வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும் இருக்காது, ட்ரெண்ட் லைனாகவும் இருக்கும் ஓகேங்களா. அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் மேலே இருக்கக்கூடியது சேம் ரெசிஸ்டன்ஸாகவும் கீழே இருக்கக்கூடியது சேம் சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா. அது ஸ்ட்ரெயிட்டாக அதாவது ஹரிசாண்டலாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்க்ளைண்டு டிகிரி ஆங்கிள் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு ஃபார்மேஷனும் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன்று வரையறேன் பாருங்கள். ஸோ இதில் இந்த ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா அந்த ப்ரைஸை தாண்டி மூவ் ஆகலை ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரியான டைமிங்கில் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிளாட் பண்ணுறது மூலிமா உங்களோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் எங்கே நடக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழே ஒரு சப்ளை லைன் வரைஞ்சிருக்கேன். அது ஒரு ட்ரையாங்கிள் தான். ப்ரீவியஸ் லோ வச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண முடிஞ்சுது ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு என்ட்ரி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டச் எடுத்திருக்கு. அந்த டச் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு ஓகேங்களா. ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கு, அந்த லைனை ரெசிஸ்ட் பண்ணி அந்த லைனை கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து
வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 6th டே அண்ட் 7th டே ஓகேங்களா, மேயோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த 7th டே எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும், கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி கீழே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நான் முன்னாடி எடுத்த அந்த டச்சை வச்சு இங்கே ஒரு சப்போர்ட் லைன் வந்து சப்போர்ட் ஜோன் வரைகிறேன் ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு வரும்போது சப்போர்ட்டாகவும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது அது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்னா என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை பிரேக் பண்ணிருச்சு ஓகேங்களா. பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் இப்போ டவுன் வருதுன்னா செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, நம்மளால் அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியுமா ஓகேங்களா. ஸோ அப்படி மேலே போகும்போது வந்து அந்த செல்லர்ஸ் பண்ண பிரேக் அவுட் ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு செல்லிங்கான கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட என்ட்ரியை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லாஸை தவிர்க்கும். என்ன ஒரு காரணம்னா, நீங்கள் பிரேக் அவுட் நடந்தோடனே என்ட்ரி கொடுக்கலாம், ஆனால் கொடுத்து ரீடெஸ்ட்மெண்ட் ஒரு வேளை ஃபெயில் ஆச்சுன்னா ஓகேங்களா, பையர்ஸ் வந்து ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் கிட்டாகவும் உங்களோட மணி லாஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் மக்களே ஓகேங்களா. ஸோ அடுத்தது நான் இப்போ கொடுத்துட்டேன், நான் இப்போ வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் இதில் எப்படி லெவல்ஸை மார்க் பண்ணுறது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரெண்ட் லைனோட டச் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொரு லெவலாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ ட்ரெண்ட் லைனில் வந்து ஒரு 3 டச் எடுத்துருக்குன்னு வச்சுங்க, அந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய 3 டச் இப்போ பாட்டமில் பிரேக் டவுன் பண்ணியிருக்குன்னா அதில் இருக்க 3 லைனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு அந்த பிரேக் டவுன் ஆன இதிலிருந்து ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை பிரேக் பண்ணி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு அது மறுபடியும் பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி பிரேக் ஆகலைன்னா அதோட என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உங்களோட ஒரு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டார்கெட்டுக்கான ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஈஸியாக உங்களோட ட்ரேடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் ப்ரைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டிலோ ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரீவியஸ் டே இப்போ நாளைக்கான மார்க்கெட் இருக்குன்னா வந்து இன்றைக்கான மார்க்கெட்டோட டேவோட ஹை லோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் டே இப்போ டவுனில் தான் போயிட்டு இருக்குன்னா டவுனில் இருக்கக்கூடிய மற்ற கேண்டில்ஸோட லோ ஹை ஓகேங்களா, ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் அதேமாதிரி அப்பில் போகணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 லெவல்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஒரு கீ லெவல்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த கீ லெவல்ஸை வச்சு உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்த ஒரு லைன்ஸ் மூலிமா. அந்த லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் டச் எடுத்துருக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ கூட நான் வந்து அந்த லைனில் தான் எழுதிருந்தேன் டே கேண்டில் வச்சு. ஸோ அது எனக்கு எங்கெல்லாம் டச் எடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஓகேங்களா. ஸோ இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு ப்ரீவியஸ் கையெல்லாம் ஃபைன் பண்ணணும்னா வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைனா 1 ஹவர் கேண்டில் வச்சு ஒரு 1 டேக்கான 1 ஹவர் கேண்டில் வச்சு அதில் இருக்கக்கூடிய லோ ஹையை வச்சு நீங்கள் இன்றைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுங்கிற மாதிரி இன்றைக்கியே நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், நிறையா கற்றுக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.